கல்யாணம் முடிஞ்சு மச்சான். இனிமே வீட்டுக்கு தான். டிராமா, சென்டிமெண்ட், அழுகதான். அப்பா அப்பா டேய் இரு, இது நம்ம மாப்பிள்ளை ஆடுற மாதிரியே இருக்குல்ல? என்னங்க? அப்பா அப்பா நான் போலப்பா போல. அப்பா நான் போலப்பா. போக மாட்டேன். அழாத. டேய் என்ன ஆச்சு உனக்கு? டேய் மச்சான் நான் அனுப்ப வேணாம் சொல்றேன். ஏன்டா அழுகுற? அமைதியா இருடா டேய். டேய் வீட்டோட மாப்பிள்ளை போறது நம்ம பழக்கம். வழக்கமா போ. சம்மந்தி, எங்க பையன் ரொம்ப சாஃப்ட். வாயில நாக்கு இருந்தாலும் பயன்படுத்த ஏன் யூஸ் பண்ண மாட்டாரு? கம்பல்சரியா யூஸ் பண்ணணும். என்கிட்ட பேசறதுக்கு யூஸ் பண்ணணும், திட்டுறதுக்கு யூஸ் பண்ணணும், ஜோக் அடிக்கவும் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே. அப்பா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கப்பா. நம்ம வீட்ல இருக்கேன்ப்பா. போடா போடா போடா. அப்பா அப்பா அழுகாம போடா. வாங்க நீங்க. ஏய் 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 ஏய். ஆமா. என் பேர் சுப்ரியா. என்னோட ஏஜ் 21, 34, 28, 36. என்னோட சைஸ். சைஸ்ல இப்ப எதுக்கு? நான் டைலர் நினைச்சியா? அப்படிப்பா. ஏய், வலி வந்து பேசுறதுனால ஓவரா பண்றியா? நான் வர மாட்டேன் போ. பிடிக்கும்டா. அது என்ன உனக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ்? எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனா இருந்தாலும் ஏதோ ஒரு பாலுக்கு விக்கெட் விழுந்தே ஆகும். அப்புறம் பார்க்கலாம். இது பெரிய ஆளா இருக்கும் போல. எனக்குன்னு வருது பாரு. நீ அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. என்னால உன்னை காதலிக்க முடியாது. நீங்க ஒரு அனாதையை ஹர்ட் பண்றீங்க. அனாதனா பரிதாபம் தான் வருமே தவிர லவ் வராது. பரிதாபப்பட்டாலும் லவ் பண்ணாலும் அது ஹார்ட்ல இருந்து தானே வருது. ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நீலவேணி. இதோ வந்துடுறேன். ஏய் நிலவனே, பேரு அம்சமா இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற புக்தர் சிலை மாதிரி நானும் அமைதியா இருக்கத ஆசைப்படுறேன். ஆனா நீங்க தான தேவையில்லாம என்ன கோவப்படுத்துறீங்க. எனக்கு எதிர்த்தா கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா துரோகம் பண்ணா இவ சாகவே கூடாது. ஆனா சாகுற வரைக்கும் பெட்டை விட்டு எந்திக்கவே கூடாது. டைம்க்கு கால் சென்டரே வச்சிருக்காங்களே. யார் வீடு இது? எங்களோட வீடுதான். ஓ வீடா? அவரே என் அண்ணன். அண்ணா, இவன் தான் அர்ஜுன். லவ் பண்ண சொல்லி என் பின்னாடியே சுத்துறான். இருங்க இருங்க, முழுசா முடிக்கல. நானும் இவரை லவ் பண்றேன்னா. உட்காரு. ரிலாக்ஸ் ஆரு. சொன்னது புரியலையா? ரிலாக்ஸா உட்காரு. என்னப்பா குடிக்க தண்ணி ஏதாவது தேவையா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நீ அனாதையா? அனாதை தான். ஆனா போதும். நீ என் தங்கச்சியை லவ் பண்றியா? லவ் பண்றேன். ஆனா லவ் பண்றது மட்டும்தானா, இல்ல அவளை நீ கல்யாணம் பண்ணிப்பியா? கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என்ன ஆனா? வா போலாம். எங்க 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 போடும்? இன்னைக்கே உனக்கும் என் தங்கச்சிக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணமா? கல்யாணம் தான். அதுக்கே இவ்வளவு பெரிய ஷாக்கு? கல்யாணம் மட்டும் தான் லவ் பண்ண. ஆனா காதலிக்க ஆரம்பிச்ச உடனே கல்யாணம்னா எப்படி சார்? பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு நீ பீச் பார்க்கணும் சுத்திக்கிட்டே இருப்ப. அந்த விஷயம் கண்ணுக்கு அப்புறமா தெரிய வரும். தெரிய வந்து உன் கை கால உடப்பாரு. அதுக்கப்புறமா நீ கல்யாணம் பண்ணிப்பியா? அது இல்லங்க. ஆனா என்ன ஆனா? நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும்ல. டேய், இன்னைக்கு நல்ல முகூர்த்தம் எத்தனை மணிக்கு இருக்கு? 12 மணி 30 நிமிஷத்துக்கு அமோகமா இருக்குண்ணா. அது இன்னும் நான் லைஃப்ல செட்டில் ஆகலங்க. என் தங்கச்சி உன்னை லவ் பண்ண உடனே உன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. ஆனா என்ன ஆனா உன ஆனானே சொல்லிட்டு இருக்க?
கிளம்ப. ஆனா என்னடா ஆனா 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 எத்தனை ஆனாடா சொல்லுவ? அது இந்த கல்யாணம்னா சொந்த பந்தம்லாம் வரணும். சி அதாவது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வரணும்ல சார்? அதான் எனக்கு என் தங்கச்சியை தவிர வேற யாருமே இல்லை. என் தங்கச்சிக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என் தங்கச்சியை பிடிச்சிருக்கு, உன்னையும் எனக்கு பிடிச்சிருக்கு. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம், இதான் ஃபைனல். சாரி அப்பா. 11:30க்கு இவன் என்ன காதலிக்கிறேன்னு சொன்னா, 12:30க்கு இவன் அண்ணன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். இந்த மாதிரி ஒரு கல்யாணம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே நடந்திருக்காது கடவுளே. ஹலோ. ஹாய் அண்ணி. சொல்லுப்பா. அது இன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுக்கு வர மாட்டேன். ஏன் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட் எதுக்கு? எங்க கூடுங்க? ஒரு நிமிஷம் இரு. அது என் ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதான் நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கிறதுக்கு இது ஒன்றும் 31st நைட் இல்ல, ஃபர்ஸ்ட் நைட். என் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட். அதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து என்கரேஜ் பண்ணி. ஆகட்டும் ஆகட்டும், காலையில வந்துரு. நீலவேணி, எனக்கு ஒரு சின்ன டவுட். எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரு நல்ல குடும்பத்துல கல்யாணம் பண்ணி போகணும்னு நினைப்பாங்க. நீ மட்டும் எதுக்கு ஒரு அனாதைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச? எனக்கு ஒரு அக்கா இருந்தா அர்ஜுன். அவளை ஒரு பெரிய ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அந்த ஃபேமிலி என் அக்காவை ஒரு மருமகளை பார்க்காம வேலைக்காரியா தான் பார்த்தாங்க. என் அக்கா சூசைட் பண்ணிக்கிட்டா. ஐம் சாரி. அப்பவே அண்ணா என் லைஃப முடிவு பண்ணிட்டாரு. குடும்பம் இருக்க கூடாதா, பையன் நல்ல பையனா மட்டும் இருந்தா போதும்னு. நீ அனாதையா இல்லாம இருந்திருந்தா நீ என்ன எவ்வளவு லவ் பண்ணிருந்தாலும் நமக்கு கல்யாணம் ஆயிருக்காது. ஐயோ, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் அனாதையா தான் கண்டினியூ பண்ணும் போல. நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் அக்கா நமக்கு மகளா வந்து பிறப்பாங்க. ஆனா அதுக்கு நாம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஓகேவா? அர்ஜுன், அர்ஜுன், எழுந்துரு அர்ஜுன். கொஞ்ச நேரம் தூங்க விடுங்களேன் அண்ணி. அண்ணியா? அண்ணியா? நீதானே இப்ப அண்ணின்னு சொன்ன. அது அது நான் எப்பவும் அப்படித்தான். தூக்கத்துல இப்படித்தான் நான் உளறிக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கிற மாதிரியும். என்ன தூங்க விடுங்க அண்ணி. டிஃபன் என்ன பண்ணீங்கம்மா? திட்டாதீங்கப்பா. அண்ணா அத கொடு. இப்படி உளறிக்கிட்டே இருப்பேன். தூக்கத்துல இருந்து எழுத்து பார்த்தா 4 செவத்துக்குள்ள என் ஒருத்தனை தவிர வேற யாருமே இல்லங்கிறத நினைச்சு நான் ஃபீல் பண்ணிருக்கேன். அப்படி நினைக்காத அர்ஜுன். இனிமே உனக்கு நான் இருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதுல நீயும் நானும் மட்டுமே இருக்கலாம். என்ன சொல்ற? ரெண்டுக்கு எதுக்கு? உங்க அண்ணனுக்கு தான் அவ்வளவு பெரிய வீடு இருக்குல்ல. வீட்டை சுத்தி ரவுடிங்க தான் இருக்காங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நைட் கூட ஹோட்டல்ல புக் பண்ணிருக்காரு அண்ணா. ஹோட்டல்ல எப்படி குடும்பம் நடத்த முடியும்? நமக்குன்னு ஒரு வீடு வேணும். நாம எப்பவும் தனியா இருக்கணும்ல. அதுக்காக தான் மார்னிங்ல இருந்து நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து வீடு எங்க இருக்குன்னு தேடி வச்சிருக்கேன். இந்த ஏரியால நாங்க சுத்துறோம்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களே. என்னால எப்படி முடியும்? ராத்திரி இங்க, பகல்ல ஆபீஸ் இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க கிளம்பி ஆபீஸ்க்கு போங்க. நான் ரெடியாயி வீடு தேட போறேன். ஏய், ஒழுங்கா செய். ஃப்ரெண்டு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? கண்ணு செவந்து இருக்கு, ஆளு டல்லா இருக்கு. மேட்டர் ஏதோ வெள்ளங்கமா தான் இருக்கு. நைட்ல கஷ்டப்பட்டு என் தம்பி ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு வரான்டி. சீச்சி, ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் நைட்டுங்க. அர்ஜுன், நீ உள்ள போடா. தேங்க்ஸ் அண்ணி. ஏய், ஒழுங்கா வேலை